ஸோ நீங்கள் டூ டூ லிஸ்ட் போட்டிருக்கலாம், போட்டு அதை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். பட் அதே இன்னொருத்தர் எண்ட் ஆஃப் த டே அவங்க முடிக்க முடியாமல் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணி ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணி அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்திருக்கலாம். ஒருத்தருக்கு டூ டூ லிஸ்ட் என்னன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் இந்த இதில் பாருங்கள் கிடைக்கும். ஸோ ஆக்சுவலி நம்ம ஏன் முதல்ல டூ லிஸ்ட்டு போடணும்னு உங்களுக்கு தெரியுமா? பிகாஸ் நம்மளோட கோல்ஸ், நம்மளோட பாத், நம்மளோட லைஃப் ஜேர்னின்றது நம்மளோட கோல்ஸ் நோக்கி போகணுன்றதுக்காக தான் டூ லிஸ்ட் போடுறோம் இல்லையா? ஸோ நான் டூ லிஸ்ட் போட்டேன், பட் என்னால் அவுட் ஆஃப் ஸ்கூல் முடிக்க முடியும் போது அதுக்கான ரீசன் என்ன, அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு யோசிச்சேன். எனக்கான சொல்யூஷன் ஆன்டி டூ லிஸ்ட்டாக இருந்தது. அதை நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்னென்னா டூ லிஸ்ட்டு நம்ம இந்த டூ லிஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், அதை போட்டப்பறம் என்ன பண்ண போகிறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ எங்கள் பாயிண்ட் என்னென்னா, லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் எழுதியிருப்பீங்க. இதெல்லாம் நான் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், காலையில் 5 மணிக்கு முடிச்சுட்டு ஒரு 8 o'clock போகணும், இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் இருக்கும். பட் இந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ்லாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. காரணம் ஒன்று, நம்ம அதை பண்ணாமல் வேறு எதாவது பண்ணிகிட்டு இருக்கோம். 2வது, நம்ம உண்மையிலே பண்ணணும்னு நினைக்கல. 3வது, நம்ம டிஸ்டார்ட்டாக இருக்கிறோம், அதை ஒத்துக்கணும், அதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ இதான் 3 ப்ராப்ளம். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிடக்கூடாது, என்ன பண்ணக்கூடாதுன்னு முதல்ல தெரியணும் guys. ஸோ இங்கே பாயிண்ட் என்னன்னா, முதல்ல எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் எழுதுங்க. யூ டோன்ட் வாண்ட் டூ இன் யுவர் லைஃப், அதெல்லாம் முதல்ல எழுதுங்க. பிஃபோர் ஒர்க் நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது உங்கள் லைஃப்பில் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் எழுதி உங்களுக்கு ரூலை அப்ளை பண்ணுங்க. அதை அப்ளை பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டூ லிஸ்ட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏன்னா கான்சியஸாகவே நீங்கள் பண்ணக்கூடாதான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை பண்ண மாட்டேன்னு ரூல் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கான்சியஸாகவே நீங்கள் பண்ண வேண்டியது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ anti-rule is the best way to solve the solution. Just try for a week